ஏபிபிசியில் நேற்று 16 பாஸு. இதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது. வெறும் பிசி மட்டும் ட்ரை பண்ணுங்க. பிசியில் ஒரு 10 செட்டு போட்டிங்கன்னா ஏபிபிசிஐசியில் ஒரு செட்டு 2 செட்டு போட்டு வாங்கன்னு இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட 1000 டைம் சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவை கேளுங்கன்னா எதுக்கு நான் சொல்கிறேன், இவனுங்க ஏபி இல்லைன்னா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசியில் ஒரு 10 ட்ரை பண்ணுங்க. ஏபிபிசிஐசியில் 1 2 ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். நேற்று ரிசல்ட்டு பாருங்கள். டியரு 6ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டு டார்கெட் பண்ணால் எதில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதேமாரி ஏபிபிசி 31 அதுவும் பாஸு. இதுக்கு தான் சொல்கிறது. பிசியில் ட்ரை பண்ணாலும் சரி, ஏபிபிசிஎஸ்சிலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு செட்டு 2 செட்டுன்னு போட்டு வாங்கன்னு சொல்கிறது. நேற்று டியரு 8க்கு பாருங்கள் 315 அடிச்சிருக்கான். நான் பிசி கொடுத்துருப்பேன். அந்த ஆடியோவை கேளுங்க ஃபஸ்ட்டு. ஏபிபிசிஎஸ்சிலையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி 10ஆந்தேதி. இன்றைக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். டிஆர் 1 மணி, கேஎல், டிஆர் 6, டிஆர் 8 அதுக்கான நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கேளுங்க. இந்த 4 சோலை எதில் வேணாலும் இறங்கும் என்னோடய நம்பரு. அதேமாரி நான் ஃபாலோ மட்டும்தான் கொடுப்பேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசி நீங்கள் பிசிலையும் ட்ரை பண்ணோம், ஏபிபிசிஎஸ்லையும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுலேயும் வின்னிங் வந்தால் உங்களோட லக்கு. இன்றைக்கான பிசி நம்பரு 55, 59, 95, 56, 65. பிசியில் ஒரு 10 செட்டு ட்ரை பண்ணால் ஏபிபிசிசியில் 1 2ன்னு போட்டுக்குங்க. ரெண்டையுமே அடித்தா உங்களுக்கு தான் லாபம். நம்ம பிசி தான் கணக்கில் கொடுக்குறது. ஏபிபிசிசியும் நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது என்ன, ஏபிபிசிசியில் ஒரு செட்டு 2 செட்டு போட்டு வாங்க, கண்டிப்பாக வின்னிங் வரும். பிசியில் ஒரு 10 செட்டுனா அதில் 1 2னா கரெக்டாக வந்துடும். திடீர்னு பிசி அடிக்கும்போது உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வரும். நேற்று கமெண்டில் கேட்டிருந்தீங்க ப்ரோ லாஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குறதே கிடையாது. சும்மா ஒரு பிசின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்துட்ருக்கீங்க நம்பர் மட்டும். நான் என்ன பேசுகிறேன்னு யாருமே கேட்குறதில்ல போல. தெளிவாக தான் சொல்கிறேன். ஏபிபிசிஸ்லேயும் ட்ரை பண்ணணும். அடுத்த நம்பர் 3ஆம் நம்பர் 3க்கான பேரு 35, 53, 39, 93, 36, 63. இது பிசிலையும் ட்ரை பண்ணணும், ஏபிபிசிஎஸ்லையும் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பரு 3 வச்சு தான் நான் எடுத்துருக்கேன். அப்போது 3 உங்கள் கணக்கில் வந்தால் அதுக்கான பேரை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என் கணக்கில் ஒரு நம்பர் வரும், உங்கள் கணக்கில் ஒரு நம்பர் வரும். 2 பேர் கணக்கில் ஒரே நம்பர் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கொடுக்குறத மட்டும் அப்படியே நம்பி யாரும் ப்ளே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ 3ஆம் நம்பர் வருதா இல்லைன்னா 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எந்த நம்பர் வருது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி கேளுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மறுபடியும் அதான் சொல்கிறேன். அடுத்து 7ஆம் நம்பர் வருது. 7 கூட வர பேர் 75, 57, 79, 97, 76, 67. இதை பிசிலையும் ட்ரை பண்ணோம், ஏபிபிசிஎஸ்சிலையும் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆடியோவை ஃபஸ்ட்டு கேளுங்க என்ன பேசுகிறேன்னு. ஸ்கிப் பண்ணி வெறும் நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா நான் என்ன பேசுகிறேன்னே உங்களுக்கு தெரியாது. தெளிவாக கேட்டுட்டு ப்ளே பண்ணுங்க. இப்போ உங்கள்கிட்ட பிசி காசு இல்லையா, பிசியில் ஒரு 5 செட்டு, அப்போ ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு செட்டு. ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற நம்பரு உங்கள் கணக்கில் ஆல்போர்டு வருதான்னு பாருங்கள். ஆல்போர்டில் நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன், 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேனா, 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேனா, 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கேனா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் உங்கள் கணக்கில் வருதோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். அதேமாதிரி என்னோடய பெஸ்ட்டு 5 இல்லைன்னா 3 தான் நான் கொடுக்குறேன். நம்ம கொடுக்குறதில் ஒரு நம்பர் ஆல்போர்டில் வந்துடுது. ஏதோ ஒன்று
இது நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணாலும் சரி, ஏபிபிசிஐசியில் ட்ரை பண்ணாங்க. 7 வந்து சப்போர்ட்டுக்கு தான் எடுத்து வச்சுக்கிறது. உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறோம், பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள். 5, 3 இந்த 2ல் ஒரு நம்பரு கண்டிப்பாக பி போர்டு இல்லைன்னா சி போர்டு வருது. இல்லைன்னா அதை நீங்கள் ஏபிபிசிசியில் கூட போட்டுக்கலாம். இப்போ கெஸ்ஸிங்கே எனக்கு தெரியாது ப்ரோ, நீங்கள் கொடுக்குறதா நான் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 5, 3 வர பேரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். வின்னிங் வரும். அந்த 2மே நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணால் பிசியில் உங்களுக்கு 132 ரூபா வரும். அதேமாரி நீங்கள் ஏபிபிசிசி ப்ளே பண்ணிங்கன்னா 390 ரூபா வருது. பாதிக்கு பாதி லாபம் தான் வரும், தவிர நட்டம் வராது. ஆனால் ஃபாலோ பண்ணணும். கையில் பணத்தை வச்சுக்கோங்க. பணம் இல்லாமல் என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு யூஸ் இருக்காது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.